எல்லாருக்கும் வணக்கம். இந்த 2025 ஐபிஎல் மெகா ஆக்ஷன்ல 1574 பிளேயர்ஸ் பதிவு பண்ணிருக்காங்க. 204 ஸ்பாட் ஃபில் ஆக போகுது. இதுல நிறைய பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்படி அண்டர்ரேட்டடான ரிலீஸ் செய்யப்பட்ட பிளேயர்ஸ்லாம் யாரு, அவங்க கன்ஃபார்மா இந்த ஐபிஎல்ல பெரிய அளவுல டிமாண்ட்ல இருக்க போறாங்க. அந்த லிஸ்ட்டை மட்டும் நம்ம பாத்துடலாம். இதுல முதல்ல வருது குஜராத் டைட்டன்ஸ் உடைய நூர் அகமது. ஏற்கனவே குஜராத் டைட்டன்ஸ்ல ரஷித் கான் இருக்காரு. 18 கோடி ரூபாய் கொடுத்து அவரை ரிட்டைன் பண்ணிட்டாங்க. அதன் காரணமாக தான் நூர் அகமது ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ். ஏன்னா ரஷித் கான் மாதிரியா தான் நூர் அகமதுடைய அந்த ஸ்லாட்டும் ஒரு நல்ல ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டர். அவர் போன ஐபிஎல் எல்லாம் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. குஜராத் டைட்டன்ஸ்ல ஆரம்பத்துல இருந்தே அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய கன்சிஸ்டன்சி அந்த டீமுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கு. கடந்த 2 வருஷங்களா நூர் அகமது குஜராத் டைட்டன்ஸ்க்காக விளையாண்டு வராரு. ஆனா பெரிய அளவுக்கு அவர் யாருமே நோட் பண்ணல. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த அளவுக்கு அவருக்கான பிளேயிங் 11 சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா அவர் ஓவர்சீஸ் ஸ்லாட்ல வேற இருக்காரா, அந்த 4 பிளேயர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வேற இருக்கு. அதன் காரணமா நூர் அகமதை பெரிய அளவுக்கு ரெகுலரா யூஸ் பண்ண முடியல. ஸோ கன்ஃபார்மா இந்த ஐபிஎல்ல ஒரு நல்ல டீமுக்கு அவர் போயிட்டு அவருக்கான இடம் கன்ஃபார்மா இருக்க போது மெயின் பிளேயிங் லெவலில் நூர் அகமது இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இதுல அடுத்தது வருது இங்கிலாந்தோடைய ஆல்ரவுண்டரான வில் ஜாக்ஸ். போன 2024 ஐபிஎல்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸோட உள்ள வந்தாரு. அதாவது ஆர்சிபியோடைய டாப் ஆர்டர் ரொம்பவே சுமாரா இருந்தது. ஆனா வில் ஜாக்ஸோட என்ட்ரிக்கு அப்புறமா தான் அது டாப் கியர்ல போச்சு. அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போன ஐபிஎல் கொடுத்தாரு. அந்த செஞ்சுரி இன்னுமே நினைவுல இருக்கு. விராட் கோலிலாம் பார்த்தீங்கன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவ்வளோ சந்தோஷமா இருந்தார், நம்ம டீமுக்கு ஒரு ஆள் கிடைச்சார் அப்படின்னு. மேபி வில் ஜாக்ஸை கன்ஃபார்மா ஆர்டிஎம் மூலமா எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. விடவே கூடாது வில் ஜாக்ஸை. அப்பேற்பட்ட ஒர்த்தான பிக். அவர் போன ஐபிஎல்ல 8 மேட்சஸ்ல 230 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 175 கிட்டே இருக்கு. குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராக 41 பால் செஞ்சுரி அடிச்சாரு பாருங்க, அதுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக். இப்ப கன்ஃபார்மா கிளென் மேக்ஸ்வெல் ஆர்சிபிக்குள்ள வரமாட்டாரு. ஃபேப் டூ பிளஸிஸ் எடுப்பாங்களான்னு தெரியல. அதனால அந்த டாப் ஆர்டர்ல ஒரு நல்ல பிளேயர் தேவைப்படுறாரு. அதனால வில் ஜாக்ஸை கன்ஃபார்மா ஆர்டிஎம் கார்டு மூலமா எடுக்கணும். அப்படியும் இல்லைன்னா அவரு நல்ல விலைக்கே வேற ஒரு டீமுக்கு போவார். இதுல அடுத்தது வருது ஷபாஸ் அகமத். சமீப காலங்களில் மோஸ்ட் ப்ராமிசிங் ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டர்னா இவரை சொல்ல முடியும். 2 டீம்ஸ்க்காக தான் விளையாண்டுருக்காரு, எஸ்ஆர்எச் மற்றும் ஆர்சிபி. 2 டீம்லயுமே தனக்கான பெர்ஃபார்மன்ஸை அற்புதமா கொடுத்துட்டாரு. ஐபிஎல்ல ஒரு 55 மேட்சஸ் ஆடி 536 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 21 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ ஷபாஸ் அகமதை பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா மாதிரியான ஒரு ஸ்லாட்ல வருவாரு. எந்த டீம் தேவையோ கரெக்டா பிக் பண்ணிப்பாங்க. பார்ப்போம் யார் எடுக்க போறா தெரியல. அவர் ஒரு டார்க் ஹார்ஸா இருப்பாரு. இதுல அடுத்தது வருது வைபவ் அரோரா. 2024 ஐபிஎல் தான் இவருக்கான பிரேக் த்ரூ சீசனா அமைஞ்சிருக்கு. இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லோருமே வேக்க வச்சுது. இவருடைய மிகப்பெரிய பலமே நியூ பால்ல விக்கெட் எடுக்கிறது, மிடில் ஓவர்ல நல்லாவே கண்ட்ரோல் பண்றது. 2019-2020 டொமஸ்டிக் சீசன்ல இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. பேஸ் அண்ட் கண்ட்ரோலை கன்சிஸ்டண்டா போட்டாரு. சயீத் முஷ்டாக் அலி ட்ரோஃபியில இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஒரு ரிலையபிள் விக்கெட் டேக்கரா இருந்தாரு. ஸோ டொமஸ்டிக் ஸ்லாட்ல நல்ல பவுலிங் லைனப்பை ஸ்ட்ரென்த் பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா எந்த டீம் வேணா வைபவ் அரோரா வாங்குவாங்க. இதுல அடுத்ததா வருது கர்நாடகாவுடைய மிடில் ஆர்டர் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டரான அபினவ் மனோகர். இவர் உண்மையிலேயே இந்த லிஸ்ட்ல அண்டர்ரேட்டடான பேட்டருங்க. ஏன்னா இவர் பெரிய அளவுக்கு யூஸ் பண்ணிக்கவே இல்லை. சமீபத்தில் மகாராஜா T20 டிராஃபி நடந்தது. அதுல இவர் 550 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் மட்டுமே 194. இதுல ஆவரேஜ் 78 கிட்ட இருக்கு. 6 ஹாஃப் செஞ்சுரியோட போட்டிருக்காரு. செம்மையான ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட்டர். இவர் தான் அந்த டோர்னமெண்டோடைய செகண்ட் லீடிங் ரன் ஸ்கோரர். 2022 குஜராத் டைட்டன்ஸ்ல ஜாயின் ஆனாரு. 19 மேட்சஸ்ல 230 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இவருடைய டொமஸ்டிக் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா தான் இவர் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டா உள்ள வந்திருக்காரு. கன்ஃபார்மா எந்தெந்த டீமுக்குலாம் ஸ்ட்ராங்கான மிடில் ஆர்டர் தேவைப்படுதோ அப்பேற்பட்ட டீமுக்கு இவர் கரெக்டா ஃபிட் ஆவாரு. யார் எடுக்க போறாங்கன்னு பார்ப்போம். இதுல வர அடுத்த பிளேயர் இவரு கொஞ்சம் சர்ப்ரைஸான பிக் தான், அஜிங்க ரஹானே. எப்போதுமே இந்த T20 ஃபார்மேட்ல அஜிங்க ரஹானே பெரிய அளவுக்கு இம்ப்ரெசிவாலாம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவருடைய ரெக்கார்டும் ஸ்டாட்ஸும் எக்ஸ்பீரியன்ஸும் பேசும். உதாரணத்துக்கு எப்போ அவர் சிஎஸ்கேக்குள்ள ஜாயின் ஆனாரோ அப்பவே பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. சிஎஸ்கேவும் கலாய்ச்சாங்க, ரஹானேவும் கலாய்ச்சாங்க. எப்படி இருந்தாலும் டெஸ்ட் இன்னிங்ஸ் தான் ஆட போறாரு, சிஎஸ்கே எப்போதுமே டெஸ்ட் பிளேயர் தான் எடுப்பாங்க அப்படின்லாம் கிண்டல்லாம் அடிச்சாங்க. ஆனா எல்லாத்துக்குமே பதிலடி கொடுத்தாரு ரஹானே. அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். 2023 ஐபிஎல்ல மட்டுமே 326 ரன்ஸ் அடிச்சாரு. அதாவது ஃபாஸ்ட் பேஸ்ட் இன்னிங்ஸ். பல இடங்கள்ல இவராலே மேட்ச் ஜெயிச்சாங்க. சிஎஸ்கே 5வது கப் அடிக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு ரஹானேவுடைய பேட்டிங் தான். டெஸ்ட் ஃபார்மேட்ல மட்டும் இல்ல, ரஹானேவுக்கு ஐபிஎல்லும் சம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 185 ஐபிஎல் மேட்சஸ் ஆடிருக்காரு. பலவிதமான மேட்ச் வினிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்திருக்காரு. மேபி சமீபத்துல மட்டும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டவுனா இருந்தது. ஆனா இன்னுமே ரஹானே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர். எந்த டீம் வேணா ரஹானேவை எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இதுல அடுத்தது வர பிளேயர் ஹர்ப்ரீத் பிரார். பஞ்சாப் கிங்ஸோடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைண்ட் நாம சொல்லலாம். 2019 பஞ்சாப் பிரான்ச்சைஸோட அசோசியேட்டா இருக்காரு ஹர்ப்ரீத் பிரார். அப்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே
அந்த டீமுடைய அந்த ஸ்பின் பவுலிங்க்கு இவர் நல்லா உதவி இருக்காரு. இவருடைய கான்ட்ரிபியூஷன் மிக பெருசு அந்த டீமுக்கு. நிறைய இடங்கள்ல இவரே மேட்ச்ல வின் பண்ணி கொடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு அப்படின்னு சொல்லணும்னா 2021 ஐபிஎல்ல ஆர்சிபிக்கு எதிரான ஒரு மேட்சுங்க. அதுல 3 முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்து எல்லோருமே வியக்க வச்சாரு. அந்த டீம்ல விராட் கோலி, கிளென் மேக்ஸ்வெல், அப்புறமா ஏபி டிவிலியர்ஸ், இந்த 3 பேரோட விக்கெட்டுமே ஹர்ப்ரீத் பரார் தான் எடுத்தாரு. எல்லோருமே ஆச்சரியப்பட்டாங்க யார் பவர் அப்படின்னு. அந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் பல இடங்களில் கொடுத்திருக்காரு. 2023 ஐபிஎல் சீசன்ல இவருடைய பெஸ்ட் ஸ்பெல் ஒன்று இருந்தது. அதுதான் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிராக 4 for 30. இவர் 41 மேட்சஸ்ல 25 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இது இல்லாம இவர் லோவர் ஆர்டர் பேட்டர் வேற. இதுல அடுத்ததா வர பிளேயர் ஸ்ரீலங்காவுடைய மகேஷ் தீக்ஷனா. இவரும் ஒன் ஆஃப் தி அண்டர்ரேட்டட் பிளேயர். இவர் பொறுத்த வரைக்கும் மிஸ்டீரியஸ் பிரில்லியண்டான பிளேயர் நாம சொல்லலாம். போன ஐபிஎல்ல மட்டும் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஆனா இன்னுமே இவர் டிமாண்ட்ல தான் இருக்காரு. கன்ஃபார்மா இவருக்கான அந்த டிமாண்ட்ன்றது இந்த ஐபிஎல் அதிகமாக தான் இருக்க போகுது. இன்டர்நேஷனல் லெவலையும் இப்ப சமீபத்தில் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. இவருடைய பிரேக் த்ரூ சீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2022 ஐபிஎல் அதுல ஒரு 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவருடைய மிகப்பெரிய பலமே அடாப்டபிலிட்டி. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் பேட்டருக்கு எதிராக ரைட் ஹேண்ட் பேட்டருக்கு எதிராக அதுக்கு ஏத்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றாரு. T20 கிரிக்கெட்டுக்கான மிகப்பெரிய அசெட். குளோபல் லெவல்ல T20 லீக்ஸ்ல விளையாண்டுருக்காரு. ஸோ T20க்கான ப்ராப்பரான ஸ்பின் பவுலராக இருக்காரு மகேஷ் தீக்ஷனா. கன்ஃபார்மா இந்த ஐபிஎல்ல இவருக்கான டிமாண்ட் ஹையா தான் இருக்க போகுது. இதுல அடுத்தது வருது ஹர்ஷல் பட்டேல். ஐபிஎல்ல அன்பிலீவபிள் பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த லிஸ்ட்ல ஹர்ஷல் பட்டேலுக்கு இடம் இருக்கு. யாருமே எதிர்பார்க்காத வகையில் உள்ள வராரு. பெர்ஃபார்மன்ஸ் மூலமா எல்லோரையும் வியக்க வச்சாரு. ஸோ உண்மையிலேயே இந்த மாதிரி ஸ்லாட்ல கிடைக்கிறது ஆச்சரியமான விஷயம் தான். அந்த வகையில் ஹர்ஷல் பட்டேல நிறைய டீம்ஸ் டார்கெட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இவருடைய பிரேக் த்ரூ 2021 ஐபிஎல் அந்த சீசன்ல மட்டுமே 32 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பர்பிள் கப் வின்னர் வேற. 105 மேட்சஸ்ல 135 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஆக்சுவலா ஐபிஎல்லையும் டொமஸ்டிக் லெவலையும் இவருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த சக்சஸ் ரெக்கார்டு வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இவருடைய மிகப்பெரிய பலமே அந்த டெத் ஓவர்ல வேரியேஷன் காட்டுறது தான். அந்த அளவுக்கு இவருடைய பவுலிங் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த எந்தெந்த டீமுக்குலாம் டெத் ஓவர் வந்து ரொம்ப லோவா இருக்கோ புவரா இருக்கோ அப்படின்னு பார்க்கும்போது அந்த வகையில் ஹர்ஷல் பட்டேலை எந்த டீம்னா யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஹர்ஷல் பட்டேலுடைய பிட் இந்த வருஷம். சரி, இந்த லிஸ்ட்ல கடைசியாக வர பிளேயர் ஒரு முக்கியமான பிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்ராஜனை நாம சொல்லலாம். வேற வழியே இல்லாமல் தான் எஸ்ஆர்எஸ் டீம் நட்ராஜனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நட்ராஜனை மறுபடியும் எஸ்ஆர்எஸ் டீம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விதான். ஏன் அப்படின்னா நட்ராஜனை பொறுத்த வரைக்கும் அவர் அன்கேப்டு பிளேயர் கிடையாது, ஏற்கனவே ஆடி இருக்காரு. மேபி ரீபீட் மூலமா வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதையும் தாண்டி இப்ப நட்ராஜன் ஆக்ஷனுக்குள்ள வந்திருக்காருல்ல, கன்ஃபார்மா நட்ராஜனுக்கான எதிர்பார்ப்புன்றது மிக பெருசா இருக்க போது. சமீப காலங்களில் அவருடைய இன்ஜுரி ஃபேக்டர் தான் கொஞ்சம் கன்சர்னா இருந்தது. அது மட்டும் இப்ப சரி பண்ணிட்டாரு. ஸோ எந்த டீமுக்கு நட்ராஜன் வரப்போறாருன்னு மிகப்பெரிய ஒரு கியூரியாசிட்டி இந்த ஐபிஎல்ல இருக்க போகுது. கன்ஃபார்மா நட்ராஜனை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்டர்ரேட்டடான பவுலர் தான். அவர் இன்னும் உயரங்கள் தொட வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவர் ஆரம்பிச்ச விதம் அப்படி, அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இன்டர்நேஷனல் பவுலர்ஸ்லாம் மிரண்டாங்க. பிரெட்லிலேருந்து ஆரம்பிச்சு எல்லோருமே அவருடைய பவுலிங்கை பாராட்டினாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்த நட்ராஜன் இப்போ ஏதோ டவுன் ஆன மாதிரி தோணுது. அதெல்லாம் கிடையாது. கன்ஃபார்மாக இந்த ஐபிஎல்ல அவருக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்கும். யார் அவரை வாங்க போறா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்க போகுது. ஸோ இந்த 2025 ஐபிஎல் ஆப்ஷனில் இந்த மாதிரி சில அண்டர்ரேட்டடான பிளேயர்ஸ்லாம் டிமாண்ட் அதிகமாக இருக்கிற பிளேயர்ஸாக பார்க்கப்படுறாங்க. இதெல்லாம் தான் எங்களுடைய லிஸ்ட். இந்த லிஸ்ட்டில் நான் ஏதாவது பிளேயர் விட்டு போயிருந்தா கூட நீங்கள் இதை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் எந்த பிளேயர் ஹை டிமாண்டாக இருக்க போகிறாங்க, யாரெல்லாம் அண்டர்ரேட்டடான பிளேயர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.